திரு சோமு, இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி இங்கே தேர்தல் தோல்வி, அது சட்டமன்ற தேர்தல் ஆரம்பித்து தேர்தல் தோல்விகளுக்கு இவர்களினுடைய உள்குத்து வேலைகள், இவர்கள் கட்சிக்கு எதிராகவே செயல்பட்டதுதான் தொடர் தோல்விகளுக்கு காரணம்ங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று அவர் கட்சியை வழிநடத்த முடியாமல் தான் தொடர் தோல்விகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு செங்கோட்டையன் முன்வைக்கிறார். இது மாறி மாறி பரஸ்பர குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது யாரை பின்னடைய வைக்கிறது, கட்சியவா அல்லது தனிநபர்களையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நிச்சயம் பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு சொன்னீங்கல்ல, யார் துரோகி யார் தியாகி அப்படின்னு. எல்லாரும் அரசியல்வாதிகள் தான். ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி நியாயம் என்பது அந்த நேரத்து சூழல். ஓகே, அதனால ஒரு அந்தந்த நேரத்துக்கான சூழல் சரி மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம். இப்ப இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அது இதுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு அதிகாரத்தை நோக்கிய பயணத்துக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. இதுக்கு இப்பன்னு இல்லை, ஆரம்பத்தில் ஏன் பல உதாரணங்கள் சொல்லலாம். பல கட்சிகள்ல அதிமுகலே சொல்லுவோமே, ஏற்கனவே கூட அதை நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது ஒரு மதுரை முத்து எம்ஜிஆரை கடுமையா பேசினாரு. அவருடைய திரைப்படம் உலகம் சுற்றுவாளிவன் வெளியாச்சுன்னா நான் சேலை கட்டிக்கிறேன்னாரு. அவரே மறுபடியும் இவர் அதிமுக சேர்த்துக்கிட்டாரு. இப்படி ஜெயலலிதாவுக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு தலைமை அப்படின்னா ஒரு கருத்து சொன்னவனே நீக்கிறது இல்லை தலைமை. நான் யார் தெரியுமா அப்படின்னா அறவைன்னு செல்வது. பொதுவாக அந்த இடதுசாரி கட்சிக்காரங்க சொல்லுவாங்க தெரியுமா, அந்த தோழரை நான் வென்றெடுத்தேன். வென்றெடுத்தேன்னா ஒருத்தர் அடிச்சு உதச்சி அடிமையாக்குறது அல்ல, இல்ல கத்தி எடுத்துட்டு போய் மிரட்டுறது கிடையாது. வென்றெடுத்துங்கிறது நம்ம கூட உடன்பட்டு சேர்ந்து பயணிக்க வைப்பதுதான் வென்றெடுத்தல். ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமையா அதிமுக வந்த பிறகு இவர் இந்த தேர்தல், அடுத்தடுத்த தேர்தல் தோல்வி ஒரு பக்கம், இன்னொன்னு என்னன்னா 2026 தோல்வியை கூட ஒருவேளை தோல்வியாக இருந்தால் கூட அதை பற்றின ஒரு விஷயம் இல்லாம நம்ம 2031 கூட பாத்துக்கலாம். ஆனா இந்த கட்சிங்கிறது நம்ம கையில தான் இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவர் பாக்குறதாக. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் சொல்றேன், தொடர்ந்து பல பேரை நீக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா இதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப ஒரு எதேச்சகாரமாக செயல்படுவது யார் செயல்பட்டாலும் தப்பு தான். ஆனா இந்திய ஜனநாயக அமைப்புல அந்த மாதிரி செயல்பட்ட தலைவர்கள் பல பேர் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கும், ஒரு ஆளுமையா இருப்பாங்க. அது ஒரு பிளஸ்ஸா இருக்கும். இவருக்கு அந்த பிளஸ் இல்ல. இயல்பா சொன்னா நம்ம ஒரு குறைவா மதிப்பிடல. யதார்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஏதோ சொல்லுவாங்க, கரிஷ்மாவா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்ல. அப்ப அவரு அதை ஒரு முன்னோக்கி போகாம அந்த மாதிரி தான் இருப்பதாக நினைத்து இருக்கிறவங்க எல்லாம் விரட்டி விட்டுட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா. இது என்னன்னா இப்ப செங்கோட்டையன் ஒன்னும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பெரிய அளவு செல்வாக்கு மிக்கவர் அப்படின்னு நான் சொல்லல. அவர் அந்த ஈரோடு அந்த பகுதியில் அவருக்கான தொண்டர்கள் இருப்பாங்க, அதாவது கட்சியை மீறி ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனா இப்படி தொடர்ந்து அனுப்புறது ஒரு மூத்த நிர்வாகி, அவரு பல வருடங்களா இருக்கிறவரு, பல பேரை நீக்கின மாதிரி இவர்கிட்டையும் ஒரு நோட்டீஸ் கூட விடாம ஒரு முறை இல்லாம நீக்கினது அப்படிங்கிறது என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வெளிப்படையா அவங்க பேசாட்டி கூட இன்னும் இல்ல. இப்ப அப்படி தொடர்ச்சியா நீக்கிறாருன்னா திரு செங்கோட்டையன் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு, ஒரு கெடு விதிக்கிறாரு, ஒன்றிணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவரை கட்சியிலிருந்து நீக்கலையே, அவருக்கும் அந்த அவகாசங்கள் வழங்கப்பட்டது. அவரு கட்சி பதவிகளில் இருந்து தான் நீக்கப்பட்டார். இப்ப கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கும் போதுதான் அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டிய ஒரு தேவை எழுது. அப்ப அந்த இடைப்பட்ட காலம் ஒருமை காத்தார் தானே இபிஎஸ். இப்ப அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி தான் இப்ப அதிமுக செயல்படுது அப்படின்னா, அதாவது எம்ஜிஆர் காலத்துல போல ஜெயலலிதா காலத்தை போல இப்ப செயல்படுது அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் கோயிலுக்கு போறேன், ராமரை கும்பிட போறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அமித்ஷாவையும் சந்தித்தாருன்னு தகவல் வந்தப்பய ரெண்டு விஷயம் பண்ணிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒண்ணு அப்பயே அவரை கட்சி விட்டு நீக்கி இருக்கணும், சரி, ஒண்ணு இல்ல பொறுப்புகளை எடுத்திருக்கணும், ஏதோ சம்திங். அதே மாதிரி பாஜக கூட எங்களுக்கு உறவு வேணாம்னு சொல்லி இருக்கணும். ஏன்னா என் கட்சியில ஒருத்தர் எனக்கு சேலஞ்ச் பண்றாரு அப்படிங்கிற அவரை போய் எப்படி நீங்க பாப்பீங்கன்னு ரெண்டுமே எடுக்கலையே அப்படின்னு இருக்கிற ஒரு சூழல்ல இதற்காக ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது அது இல்லாம அந்த நடவடிக்கை எடுத்த முறை, சரி, கட்சி விதிகளுக்கு முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்ல, ஒரு நோட்டீஸ் பீரியட்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏன்னு சொல்லி ஒரு இது கூட கொடுக்கணும், அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கணும். அந்த ஒரு பொறுப்பான ஒரு விஷயங்கள்னு ஒண்ணு வரணும்ல. அது இல்லாம இது என்னன்னா ஒரு எதாச்சகார நடவடிக்கையா இருக்கிறதாக ஒண்ணு. சரி, இன்னொன்னு இது ஒட்டுமொத்தமாகவே நிர்வாகிகளையும்
ஏன்னா இப்ப நிர்வாகிகளும் சரி, அதாவது நான் சொல்றது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை சொல்லல, சரி, அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொருத்தரை பத்தியும் நம்ம தனித்தனியா பேசணும்னா எதிர்மறை கருத்துக்கள் எனக்கு நிறைய உண்டு. இல்ல இப்ப நீங்க அப்படி சொல்ற ரெண்டு விஷயமா இதை பார்க்கணும். ஒண்ணு, தொடர் நீக்க நடவடிக்கைகளை எதேச்சதிகாரமாக திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறார்னா, நீங்க சொல்ற மாதிரி மூத்த தலைவர்கள் மட்டத்தில் இல்ல அப்படின்னாலும் ஒரு 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில ஒரு கழக குரல் எழணும். இதுவரைக்கும் அதிமுகவில் அப்படி எந்த குரலும் எழல. அதே நேரத்தில் கட்சி ரீதியாக தலைமை மீது அதிருப்தி இருக்கு, அவர் இப்படி எல்லாம் செயல்படுறாருன்னா அதுவாவது வெளிப்பட்டிருக்கணும், அதுவும் வெளிப்படல. சோ அப்ப அங்க எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு, அப்படிதானே வெளிப்படுது. இல்ல அது அதிமுக கலாச்சாரமே அல்ல. ஓகே, இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் ஆக பெரும்பாலான கட்சியோட கலாச்சாரம் அப்படிதான் இருக்கு. என்னன்னா ஒரு புரட்சியே அந்த மாதிரியான எதிர்குறல்ங்கிறது டக்குன்னு வந்துடாது. சரி, திமுக எடுத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் வைக்கும், அது பெரிய ஒரு விதிவிலக்கான ஒரு விஷயங்கள். அது மாதிரி அதிமுக எடுத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகுதான் ஜார்ஜ், அந்த மாதிரி தான். அப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த மாதிரி தான் இருக்க தவிர, அதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்லுவாங்களாம். அதாவது ரஷ்ய அதிபர் ஆண்டுகிட்டு இருந்த நேரத்தில், ஸ்டாலின் இருந்த நேரத்தில் அந்த பெரிய நாடாளுமன்ற மாதிரியான ஒரு கூட்டம், அதுல அந்த ஸ்டாலினுக்கு எதிராக ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இப்ப இவ்வளவு பேசுறீங்க முன்னாடி இருந்தவங்களை பத்தி, நான் அப்பயே நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு. இது யாருன்னு தெரியல ஸ்டாலினுக்கு. உடனே யார் சொன்னதுன்னு கேட்கிறாரு, சவுண்டே வரல. அப்ப சொல்றாரு, இதே மாதிரிதான் நான் இருந்தேன் அப்படின்னு. இது உண்மையா பொய்யான்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா சோசியலிசம், கம்யூனிசம்ங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு கதையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அதிமுக கலாச்சாரமும் பல கட்சி கலாச்சாரமும் தான் அதிமுக இதுதான். ஆனால் இது உங்களுக்கு வர தேர்தலில் எதிரொலிக்கும். செங்கோட்டையனுக்காக ஒரு அதிமுக தொண்டர் தீக்குளிக்க போறது இல்லை. ஆனா யோசனை பண்ண ஆரம்பிப்பான். இப்ப தஞ்சாவூர் இருக்கிற ஆளு, கோயம்புத்தூர் இருக்கிற ஆளு, எதுக்கு நம்ம இது என்ன இப்படி தொடர்ந்து இருக்கு, அப்ப இந்த கட்சி ஜெயிக்குமா இல்லையா, அந்த வில்லிங் பவர் உங்களுக்கு குறையிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது தேர்தலில் எதிரொலிக்கும். அதுவும் இது ஏன் ஒரு வியூகமா இருக்க கூடாது? நாம கட்சிக்கு எதிராக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு ஒருத்தர் போய் சேர்ந்து நின்று நாங்க எல்லாரும் சேர்ந்து செயல்பட போறோம் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட ஒருவர் மீது கட்சியிலிருந்து கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா ஒரு சாதாரண தொண்டனுக்கு கட்சி தலைமை மேல எப்படி ஒரு நம்பிக்கை வருங்கிற ஒரு கேள்வி எழுந்துரும் இல்லையா? இந்த டயத்துல இவர் என்ன பண்ணிருக்கணும், ஒரு அது கட்சி நலன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் கூப்பிட்டு பேசியிருக்கணும். கூப்பிட்டு பேசிட்டு, ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க தான் அந்த முதல்ல சொன்னது, பொதுச் செயலாளர் கூப்பிட்டு பேசுங்க எல்லாரையும், யார சேர்க்கணும் வேணாங்கிறத முடிவு. இந்த அளவுக்கு அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு 10 நாள் கெடுலாம் கூட நான் விதிக்கல, நீங்க முன்ன பின்ன டைம். இவர் அவ்வளவு இறங்கி வந்தார். அப்படிங்கிறப்ப கூப்பிட்டு பேசுறதுல ஒரு ஏன்னா அவர் கட்சிக்கு கெடுதலான ஒரு விஷயத்தை அவர் சொல்ல, நீங்க பொதுச் செயலாளருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லல அவர். அதுக்கப்புறம் இப்ப பேசுறாரு. சரி, அப்ப அப்படிங்கிறப்ப தொண்டர் என்ன நினைப்பான் அப்படின்னா, இவர் கூப்பிட்டு பேசிருக்கலாம் தான் நினைப்பான ஒழிய இவர் மைனஸா நினைக்க மாட்டான். ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற பேசலாம் திரு அக்னீஸ்வரன். இங்க ஒரு சர்வாதிகார போக்கோடு திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து ஒரு மூத்த தலைவர்களை, எம்ஜிஆர் காலத்திலிருந்து கட்சியில இருக்கிற ஒரு 53 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட அதிமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சரை, மூத்த தலைவரை ஒரு நோட்டீஸ் கூட கொடுத்து விளக்கம் கேட்காம கட்சியிலிருந்து நீக்குவது அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகார போக்கு கொண்டது. இது கட்சி நலன், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்ற எங்களையே நோக்கி நாங்கள் திமுகவின் பி டீம் அப்படிங்கிற ஒரு கலரை எங்க மேல எப்படி திணிக்கலாங்கிற கேள்வி திரு இபிஎஸ்ஐ நோக்கி வருது. நம்ம இப்படி யோசிப்போம், ஒருவேளை மறைந்த ஆளுமைமிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதே முடிவை எடுத்திருந்தால் நீங்க அப்படி சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்களா? இப்ப அதுதான் 2 பேரும் கேட்கிறாங்க. அவங்க 2 பேரும் இவரும் ஒன்னான்னு கேட்கிறாங்க. 2 பேரும் எழுப்பின கேள்வியும் அதுதான். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் நீக்குவீங்களான்னு கேட்குறாங்க.